Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்லீவ் போர்ஷன். ஆக்சுவலா saree இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாரியை பார்த்துடலாம். saree வந்து ஃபுல் காட்டன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து நல்ல ஒரு லைட் க்ரீன் ஷேடில் வந்து ஃபுல் பாடி ஒர்க்கு. இங்கே வந்து பார்டர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் ஒரு அங்கங்கே ஒரு மாங்காய் போட்ட மாதிரி ஒரு டிசைன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்கு மட்டும் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு இந்த க்ரீன் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ் போர்ஷனுக்கு மட்டும் இந்த கிளாத்தை வந்து கொஞ்சமாக வெட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் கிடையாது, ஹாஃப் ஸ்லீவ். இதோட டோட்டல் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 இன்ச் இருக்கும். ஒர்க் போர்ஷன் மட்டுமே 7 இன்ச். ஸோ கீழே வந்து சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 11.2 இன்ச் இருக்குது. ஸோ ஆஃபாக நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 5.6 இந்த இன்ச். ஸோ இதுதான் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த சென்டரில் மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னா, ப்ளவுஸ் சாரீ வந்து ரொம்ப நார்மல் ஒரு சில்க் காட்டன் அப்படின்றனால ஒரு சிம்பிள் ஒர்க், அதாவது நீட்டாக எப்படி சிம்பிள் ஒர்க் பண்ணலாம், நல்லா பார்க்குற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு நார்மல் அட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீஸ் நான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட லென்த் வேணும்னாலும் நான் காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சஸ் வரும். இப்படிங்க இது வந்து 1.5 இன்ச்சஸ். இந்த டெப்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ச் இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சென்டர் பார்த்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ எது கன்வீனியன்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைடு கொஞ்சம் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து பார்டர். ஸோ இதில் வந்து மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஸ்லீவ் போர்ஷனுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிசைன் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் பென்சில் எடுத்து மார்க் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து டிசி சாக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டயாலஜி பிராண்ட் ஷேடு வந்து 754. இந்த இதில் வந்து 3 லைன் வந்து நம்ம சரி த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு எடுக்கும். ஸோ இந்த சைடு வந்து இங்கே ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் லைனில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 3 ஸ்டிச், அதாவது 3 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீட்டாக ஒரே மாதிரி ஒரே அளவில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணுறப்ப 3 லேயர் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து எடுத்துக்கிருவேன். ஸோ அதனால் எனக்கு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ 3 லேயர் வந்து சரி த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்து ரெண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். தென் அடுத்து நம்பர் 3 பீடு, ஆன்டிக் கலர் பீடு வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஷார்ப்னஸ் வர்றப்போ நான் ஒவ்வொரு பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லாக் கொடுத்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ 2 பீடாக ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறப்ப எப்போயுமே நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எண்டு வர்றப்ப ஓகே, இப்போ ஒரு பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன லாக் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கீழே இறக்கி கண்டினியூஸாக நம்ம சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு லாக் போட்டு நான் ஒரு சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூஸாக லோட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். எங்கேயுமே பிசுறு வந்து தனியாக தெரியாது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக சிம்பிளான ஒர்க்கு, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக சூப்பராக தெரியும். இப்போ இதே மாதிரி லோட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து லோட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்ட்ரு மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு 2mm ஃபிட்டிங் குந்தன் வந்து நான் திலகம் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைஸு. ஸோ இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நம்ம கம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லோட் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஓவர் நைட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் இதோட ப்ராசஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஓரளவு மேலே புட்டாஸ் வந்து மார்க் பண்ணிக்கரலாம். சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதாவது மேலேருந்து ஒவ்வொரு புட்டாவுக்கும் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ். ஆக்சுவலாக நான் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிட்டேன். ரைட் சைடு எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இங்கே இதிலேருந்து நடுவில் 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 விட்டு 1 ஊடு புள்ளி அப்படின்ற மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஒரு 3 இன்ச்சஸ் கழித்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கனுக்குள்ளே ஒரு 3 இன்ச்சஸ் கழித்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நடுவில் வந்து 2 இதுக்கும் நடுவில் ஊடு புள்ளி மாதிரி 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மேலேருந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ச்சஸ் கிட்ட வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மார்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாரீ கலரில் என்ன நம்ம குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் க்ரீன் ஷேடில் தானே நம்மளுக்கு வந்து சாரீ கலர் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷேட் கலரில் வந்து 2mm நார்மல் குந்தன் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற நார்மல் குந்தன் வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஓவர் நைட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நல்லா திலகம் ஷேப்பில் பாட்டம் வருது இல்லையா, கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக நான் வந்து சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல 2 பீட் தான் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். சின்ன இடம் அப்படின்னா நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். இப்போ அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம். லாக் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திலகம் ஷேப் வந்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக தெரியும். ஸோ இங்கே வந்து நம்பர் 3 + ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுலேயும் நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நல்லா ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2 பீடாக கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு புட்டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒன்று மாற்றி ஒரு புட்டாஸ் வந்து நான் மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நம்பர் 3 பீடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து ஃபுல்லாக ஒரு சுகர் பீட் கொடுத்து ரவுண்டாக ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த புட்டாஸ் வந்து நீட்டாக தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் ரிச் லுக்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறொரு புட்டாஸ் கூட நல்லா நீட்டாக சர்தோசி ஒர்க்கில் இருக்கிற புட்டாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா அந்த புட்டாஸ் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும், இன்னும் ஒரு ரிச் லுக்காக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எங்கெங்கே டாட்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு புட்டாஸும் நம்மளுக்கு மிங்கிள் ஆகி வரும், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் 3 பீடு வந்து கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு லாக் போட்டுட்டு ஒரு 2 பீடு கண்டினியூஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் கொடுத்து ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து ஒரு நம்பர் 3 பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அக்கனா ஷேப் மாதிரி நல்லா நீட்டாக தெரியும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு க்ரீன் ஸ்டோனுக்கு மேலே 2 ரவுண்ட் புட்டாஸ், அதுக்கு நடுவில் 2 ரவுண்ட் புட்டாஸ்க்கு நடுவில் வந்து ஒரு அந்த அக்கனா ஷேப்பில் வந்து அந்த புட்டாஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து ஓவராலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்து எடுத்துடலாம். நம்ம ஒர்க் பண்ண போகிறது எந்த இடம் அப்படின்னா ஃபிட்டிங் குந்தனில் அந்த மேலே வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக சாரீ கலர் வந்து லைட் க்ரீன் கலராக, ஸோ அந்த கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா 6x6 மொத்தமாக 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் ஒரு நீடிலில் கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னா லவங்கம் ஸ்டிச் தான், அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சென்டரு எல்லா அளவுமே நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா சென்டரும் அடுத்த சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு போட்டுட்டோமா, அடுத்து இந்த சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு ஏதாவது ஒரு இடம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் கேமரா இருக்கிறனால கிளியராக எடுக்க முடியலை. நான் ரைட் சைடில் எடுக்கிறப்ப இன்னும் நல்லா டீட்டெயிலாக காட்டுறேன்.
இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சா. ஸோ சென்டர் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடு வந்து 2 தடவை சுற்றிட்டு உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணுறப்போ நூலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு சிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 தடவை ரிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு, அதாவது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 7 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வர்ற மாதிரி இருக்கும் இந்த கேப்புக்கு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லா சைடும் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவ் போர்ஷன் தான் நெக்ஸ்ட் சைடும் அந்த சைடு இருக்கிற ஸ்லீவ் போர்ஷனுக்கும் கம்ப்ளீட்டாக வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைவ்லி ஐஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிசைன் வீடியோவோட பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.